அனிமே அனிமினால ஜப்பான், ஜப்பான்னால அனிமே. அனிமேன்னு சொன்னவங்க மைண்ட்ல என்ன பாப் ஆகுது? டோரேமான், ஷின்சான், நிஞ்சா ஹட்டோரி. இப்போ நீங்க சொன்னது எதுவுமே அனிமே கிடையாது. அனிமேனா என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு 30 days of 30 interesting stories about Japan. Day 1. அனிமேக்கும் கார்ட்டூனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர்ட் ஸ்டைல் மட்டும் தான் டிஃபரன்ஸ் நினைச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. கார்ட்டூன் வந்து வெறும் டைம் பாஸ்க்கு மட்டும் தான் பார்ப்போம். ஆனா அனிமே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். அது வந்து நிறைய பீப்புள் இன்ஸ்பயர் கூட பண்ணிருக்கு. ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் வந்த அனிமே பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பாய்ங்கிற அனிமே தான். இந்த ஆஸ்ட்ரோ பாய்ங்கிற அனிமே பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி பாம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் மக்களை எமோஷனலா ரெக்கவர் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்த அனிமே தான் இந்த ஆஸ்ட்ரோ பாய். இந்த அனிமையோட கதை பாத்தீங்கன்னா மக்களை அழிச்ச ஒரு நியூக்ளியர் பவரே ஒரு ஹோப்பா மாறி மக்களை சேவ் பண்ண கதை தான் இந்த ஆஸ்ட்ரோ பாய்ங்கிற அனிமே. இந்த அனிமைக்கு அப்புறம் தான் ஜப்பான்லயும் சரி வேர்ல்டு வைட்லயும் சரி அனிமே வந்து ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாரல் ஆஃப் த அனிமே என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல எவ்வளவு டிஃபிகல்ட்டி வந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்றோமா இல்லையாங்கிறது நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு. இன்னமும் கார்ட்டூன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இது மாதிரி ரொம்ப இன்ஸ்பயர்ஃபுல்லான அனிமேவை பாருங்க. இது மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண அனிமேவை கமெண்ட்ல சொல்லுங்க.